கோனேரி போஸ்ட் தான். என் பையன் இந்த ஸ்கூல்ல வந்து படிக்கிறான். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தான். இந்த ஸ்கூல்ல 4வது படிக்கிறான். என் பையன் பேர் பிரசாந்த். இது மாதிரி சாப்பிட்டுட்டான்னு சொல்லி எனக்கு இப்பதான் 11 மணிக்கு தான் ஃபோன் வந்துச்சு. இவன் 9 மணிக்கு 8:30 மணிக்கு வீட்டை விட்டு வெளில வந்தான். 9 மணிக்கு சாப்பிட்டுருப்பான். இப்போ என்ன சாப்பிட்டாங்க? அதில் என்ன காரணம்? என்ன சாப்பிட்டாங்க என்னன்னு தெரியல. நாங்க வீட்டுல இருந்தோம். அவங்களே ஸ்கூல் லோக்கல்ன்றதால அவங்களே வந்துடுறாங்க. இங்க வந்து இத்தனாலா நல்லா தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னையோட கவன குறைவால 9 மணிக்கு சாப்பிட்ட பிள்ளைக்கு இது வரைக்கும் அவங்க பிளட் டெஸ்ட் எதுவும் எடுக்கல. இங்க ஸ்கூல்ல தான் வச்சிருக்காங்க. என்ன ஏதுன்னு பார்க்கணும். அதை பார்க்காம ஸ்கூல்ல தான் வச்சிருக்காங்க. எங்க பசங்க ஸ்கூல்ல இருந்து ஆஸ்பத்திரியோ இல்ல பிளட் டெஸ்ட் இங்க கொண்டு வந்து எங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. எங்க பசங்க நாங்க இங்க இருந்து வீட்டுக்கு கூட்டு போய் அங்க ஏதாச்சும் ஒன்னா எங்களால எதுவும் பண்ண முடியாது. இது யாரோட கவன குறைவால யார் இங்க இது பண்ணி நிக்கிறது? என் பசங்களுக்கு இங்க எல்லா பசங்களுக்கும் அங்க சாப்பிட்ட எல்லா பசங்களுக்கும் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. இதுதான் என்னோட கோரிக்கையா நான் வைக்கிற. வேற எதுவும் இல்லை. எல்லாரும் சிங்கிள் பேரண்டா இது மாதிரிலாம் வளர்க்குறாங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இந்த ஸ்கூல்ல சேர்க்குறாங்க. எதுவுமே இல்லாம இந்த பசங்களை இது மாதிரி விட்டா என்ன பண்றது? இன்னைக்கு தெளிவா இருக்கானுங்க. உடம்புல வேற எதுவும் ப்ராப்ளம் இருந்தா என்ன பண்றது? இப்ப தெளிவா இருக்கிறாங்க. எதிர்ப்பு சக்தி சில பேருக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாம இருக்கும் குழந்தைங்களுக்கு. எங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லி பிளட்ல எதுவும் கலக்கல, யூரின் டெஸ்ட் எடுக்க சொல்லி யூரின்ல எதுவும் இல்லை அப்படின்னு எங்களுக்கு ரிவீல் பண்ண சொல்லுங்க. இதான் என்னோட கோரிக்கையா நான் வைக்கிறேன். வேற எதுவும் நான் வைக்கல. எனக்கு இது வேற எதுவும் வேண்டாம். என் பசங்க நான் எல்லாத்துக்குமே பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, யூரின் டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. என்ன மேல என்னவோ அதை பார்க்க சொல்லுங்க. நீங்க சொன்னீங்களா? வெளில எடுக்கவே இல்லங்க எங்க பசங்களை. HM கேட்டதுக்கு HM என்ன சொல்றாங்க? 3 மணி நேரமா பசங்க நல்லா தான் இருக்காங்க. ஒண்ணு இல்லன்றாங்க. ரத்தத்துல கலந்து வேற ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தா யாரு பாக்குறது? பல்லுனா என்ன சாதாரணமா? எது இல்ல 3 மாசம் எது இல்ல 3 மாசம் எது இல்லன்னு ஸ்கூல்ல நடக்குது. சொன்னாங்களே பள்ளி உறிஞ்சு சொல்லி அந்த பள்ளி உறிஞ்சு எங்க டீம்ல இருந்து சொன்னாங்க. நான் வரேன் அம்மா, எங்களுக்கே தெரியாது. நான் வேற ஒருத்தவங்க சொல்லி நான் கேட்டு என்னோட சொந்தக்காரங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு நான் சொல்றேன். அவன் பையனுங்க தான் இருக்கான், பார்த்துருக்கேன், நீ வான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் வரேன். எனக்கே இந்த விஷயம் தெரியாது. ஹெச்எம்மும் ஃபோன் பண்ணல, இங்க இருக்க டீச்சர்ஸும் ஃபோன் பண்ணல. நாங்களாம் கேள்விப்பட்டு வரோம். அப்போ அந்த அளவுக்கு ஸ்கூல்ல நடத்திட்டு இருக்காங்க குழந்தைங்கள.